பேவுல்ஃப் ஒரு ரொமான்டிக் மாஸ்டர் கதை. மூவி ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு பெரிய ராஜ்யத்தை காட்டுறாங்க. அதுதான் டென்மார்க். இது ஏடி 507 நடந்த மாதிரி காட்டுறாங்க. அங்கே ஒரு பெரிய பார்ட்டியை ராஜா ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அங்கே இருக்க போர் வீரர்கள், படை வீரர்கள், கிங்கோட சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே அங்கே இருக்காங்க. சந்தோஷமாக ஆடி பாடி குடிச்சிட்டு இருக்காங்க. நைட்டு 1 மணி ஆனாலும் வீட்டுக்கு போகாமல் டிஜே போட்டு காதை கிழிக்கிற அளவுக்கு சவுண்டை வச்சு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அந்த பாட்டு சவுண்டு தூரத்தில் மலைகளுக்கு இடையில் உறங்கிட்டு இருக்க ஒரு அரக்கனை எழுப்பிடுது. அந்த பாட்டு சவுண்டெல்லாம் கேட்க முடியாமல் யார் அந்த அளவுக்கு பாட்டை போடுறா அப்படின்னு அவள் எந்திரிச்சு அந்த பாட்டு எங்கேருந்து வருதோ அந்த சவுண்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அந்த அரண்மனைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய படை வீரர்கள், போர் வீரர்கள், ராஜாவுடைய சொந்தக்காரங்கன்னு எல்லாத்தையுமே அடித்து தும்சம் பண்ணி கை காலெல்லாம் பிச்சு போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்படி ஒவ்வொருத்தரும் அழைச்சிட்டு கடைசியில் கிங் கிட்ட கூட அந்த அரக்கம் போகிறான். ஆனால் கடைசியில் கிங் கிட்ட போன அவர் எதுவும் பண்ணாமல் திரும்ப தான் இருந்த அந்த கோயைக்கு திரும்ப போயிடுறான். அவன் கோயைக்கு திரும்ப போன உடனே அங்கேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. எங்கே போனடா அப்படின்னு. அது வேறு யாரும் கிடையாது, அந்த அரக்கனுடைய அம்மா. அந்த அரக்கனுடைய அம்மா அந்த அரக்கனை பக்கத்தில் கூப்பிட்டு, சின்ன பிள்ளைங்க நைட்லாம் விளாட போகக்கூடாதுப்பா, இங்கேயே இருப்பா அப்படின்னு அவனை ஆறுதல் படுத்தி தூங்க வைக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் காலையில் விடியுது. ராஜா சோர்ந்த முகத்தோட இறந்து போய் கிடக்கிற தன்னுடைய சொந்தக்காரங்க, போர் வீரர்கள் எல்லாத்தையும் பார்த்து கவலை தோய்ந்த முகத்தோட அப்படியே நடந்து போகிறாரு. அந்த சோகத்தை தாங்க முடியாமல் வாய் தவறி வார்த்தை வர்றாரு. என்னுடைய மக்களை கொலை பண்ண அந்த அரக்கனை கொலை பண்ணுற அந்த ஆளுக்கு என்னுடைய ராஜ்யத்தில் பாதி, சொத்தில் பாதி, சாப்பாட்டில் பாதி, துணியில் பாதின்னு எல்லாத்துலேயும் பாதி பாதின்னு அறிவிக்கிறான். அப்போ தான் அந்த அறிவிப்பை கேட்டு அந்த அரக்கனை கொலை பண்ண வர நம்மளுடைய ஹீரோவை காட்டுறாங்க. அவன் தான் பேவுல்ஃப். நம்ம அரசனும் பேவுல்ஃபை பார்த்த உடனே சந்தோஷத்தில் அவனை கட்டி பிடிக்கிறான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம பேவுல்ஃபுக்கு அரக்கனை கொலை பண்ணுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதான் அவனுடைய முக்கிய தொழிலே. நம்ம பேவுல்ஃப் அந்த அரக்கனை கொலை பண்ணுறதுக்கு உண்டான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறான். அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த அரக்கன் எப்படிங்க வந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த பாட்டு சவுண்டு கேட்டு தான் வந்துச்சு அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் அதே மாதிரி டிஜே பாட்டு போட்டால் அந்த அரக்கன் திரும்பவும் அங்கே வருவான் அப்படின்னு பிளான் பண்ணி அதே மாதிரி ஒரு டிஜே பாட்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த அரக்கன் கூட சண்டை போட ரெடியாக இருக்காரு. அதுவும் சாதாரணமாக கிடையாது, நம்ம ஆள் ப்ரொஃபஷனல். ஸோ அதனால் அந்த அரக்கன் எந்த விதமான ஒரு ஆயுதம் இல்லாமல் தான் வந்துச்சு இல்லையா. அதனால் தன் கையில் இருக்க கத்தி, வாள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த அரக்கன் துணி எதுவும் போடலை இல்லையா. ஸோ தான் போட்டிருக்க துணியை கூட கழட்டி போட்டுட்டு நான் நேருக்கு நேராக ஒண்டி கொண்டு சண்டை போடுவேண்டா அப்படின்னு ரொம்ப தைரியமாக நிற்கிறான். அங்கே அரண்மனையுடைய நடுவில் அப்படியே உடம்புல ஆடை எதுவுமே இல்லாமல் படுத்திருக்கான். அந்த அரக்கன் வருகைக்காண்டி காத்திருக்கான். இன்னொரு பக்கம் இந்த பாட்டு சவுண்டு கேட்டு அந்த அரக்கன் திரும்பவும் எழுறான். அந்த அரண்மனையை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அங்கே போயிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே அடித்து தும்சம் பண்ண ஆரம்பிக்குது. அதை பார்த்து நம்ம பேவுல்ஃப் அந்த அரக்கன் முன்னாடி போய் நிற்கிறான். அங்கே ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிற நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அதுக்கு வெக்க வந்துச்சு நம்ம தெரியல. உடனே அந்த அரக்கன் என்ன பண்ணுது, தலை குனிஞ்சு போகுது. அப்புறம் நம்ம பேவுல்ஃப் அந்த அரக்கனை சும்மா அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கடத்தில் அந்த அடியெல்லாம் தாங்க முடியாமல் அந்த அரக்கன் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆனால் கூட நம்ம பேவுல்ஃப் விடாமல் தான் வச்சிருக்க கத்தியால் அந்த அரக்கனுடைய தலைப்பகுதியிலே பலமாக குத்துறான். அந்த காயத்தோடு அந்த அரக்கன் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்குது. ஆனால் கூட நம்ம ஹீரோ விடாமல் அது கையை பிடிச்சி கட்டி போடுறான். அப்போ அந்த அரக்கன் மாட்டிக்கிட்டு முழிக்குது. எப்படி தப்பிச்சு போகணும் அப்படின்னு தன் கையை அத்து விட்டுட்டு அது அங்கேருந்து ஓடி போகுது. அதே நேரம் பார்த்து அந்த நாட்டுடைய அரசனும் அங்கே போகிறான். அவன் மட்டும் தனியாக போகாமல் அவன் கூட அவனுடைய மனைவியும் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பேவுல்ஃப் அந்த அரக்கனை அடிச்சு போகிற அந்த காட்சியெல்லாம் பார்த்து ரொம்ப ஆனந்தப்பட்டு அந்த அரசன்கிட்ட இருக்க தங்க கோப்பையில் சில பானத்தை வந்து ஊற்றி அதை பேவுல்ஃப் கிட்ட கொடுக்குறான். அதை பேவுல்ஃபும் குடிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் அடிப்பட்ட அந்த அரக்கை வந்து தத்திக்கிட்டே தன்னுடைய வீட்டுக்கு வந்து போகுது. அங்கே அதோடைய அம்மா வந்துருக்கு. தன் மகனை அந்த ஒரு கோலத்தில் பார்த்த உடனே அவங்க ஆடி போகிறாங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நான் இந்த மாதிரி அங்கே அரண்மனைக்கு போனேம்மா, அங்கே ஒருத்தர் வந்து என்னை அடிச்சிட்டாம்மா, கையெல்லாம் வெட்டிட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது அழுக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அம்மாவுடைய மடியிலையும் அது உயிரை விட்டுருது. அதை பார்த்து அந்த அம்மா ஆடி போடுறாங்க. கோவத்துடைய உச்சிக்கு போகிறாங்க. என் பையனை இந்த மாதிரி பண்ணவொடனே சும்மா விடக்கூடாது அப்படின்னு உடனே கிளம்பி டேரெக்டாக அந்த அரண்மனைக்கு போயிட்டு அங்கே இருக்க ஆட்கள் எல்லாத்தையுமே கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மா வேறு யாரும் கிடையாது, அவங்க ஒரு பேய். அங்கே இருக்க ஆட்களை அடித்து கொலை பண்ணி போட்டு கடைசியில் அரண்மனைக்குள்ளேயும் போகிறாங்க. அங்கே இருக்க ஆட்களையுமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்நேரம் பார்த்து நம்ம பேவுல்ஃப் ஹீரோ என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அந்த கோப்பையில் இருக்க பானத்தெல்லாம் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். கனவு கண்டுட்டு இருக்கான். அதுவும் சாதாரண கனவு கிடையாது. கனவில் ஒரு பொண்ணோட டூயிட் ஆடிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, அந்த நாட்டுடைய அரசனுடைய மனைவி. இப்போ பார்த்தா இல்லையா அந்த பொண்ணு தான். அதை நினச்சி டூயிட் பாடிட்டு இருக்கான்.
அந்த அரசி பேவுல்ஃபை கிஸ் பண்ண கிட்ட வருது. ஆனால் கடைசியில் அது ஒரு பேயாக மாறுது. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு முழிப்பே வருது. அவள் எந்திச்சு பார்க்கும்போது சுற்றி முற்றி எல்லாருமே இறந்து போய் கிடக்குறாங்க. சரி, அதே நேரத்தில் நம்ம நாட்டுடைய அரசனும் நைட்டியை போட்டுட்டு அங்கே உள்ளே வர்றான். பேவுல்ஃபை பார்த்த உடனே அவனுடைய கையை பிடிச்சி தரன்னு நிறுத்திட்டு ஒரு அறைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயிட்டு சுற்றி முற்றி யாரும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்த பின்னாடி ஒரு ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்கே பாருப்பா, நீ கொலை பண்ணல அந்த அரக்கன், அவன் வேற யாரும் கிடையாது, என்னுடைய சொந்த மகன் தான் அப்படின்னு சொன்ன உடனே பேவுல்ஃப் கோவப்படுறான். என்னது, உன்னுடைய சொந்த மகனா? உன்னுடைய குடும்ப பிரச்சனைக்குள்ளே என்னை இழுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு அவன் கோவப்படுறான். என்னால் இங்கே இனிமேல் இருக்க முடியாது, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறான். அப்போ நம்ம அரசை ஒரு கத்தியை கொடுத்து ஒரு ஆஃபர் கொடுக்குறான். நீ மட்டும் இந்த கத்தியை எடுத்து கொண்டு போயிட்டு அந்த பேயை கொலை பண்ணிட்டேன்னா இந்த ராஜ்யத்தையே உனக்கு கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனைவி ராணியையும் உனக்கு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே பேவுல்ஃப் வேறு எதை பற்றி யோசிக்காமல் நேராக அந்த கோவிலுக்கு போகிறான். போகும்போது தான் மட்டும் இல்லாமல் தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தன் ஃப்ரெண்டை வெளியே நிப்பாட்டிட்டு நான் மட்டும் உள்ளே போகிறேன் அப்படின்னு தன் கையில் ஒரு கத்தியும் இன்னொரு கையில் ஆரம்பத்தில் ஒரு கோப்பை காமிச்சாங்க இல்லையா, அந்த கோப்பையும் கையில் எடுத்துகிட்டு அவன் மட்டும் உள்ளே போகிறான். உள்ளே போக போக அந்த தங்க கோப்பை இருக்கு இல்லையா, அது மின்ன ஆரம்பிக்குது. அப்போ அந்த தண்ணிக்குள்ளேருந்து ஒரு அழகான பொண்ணு வெளியே வர்றாங்க. அது வேறு யாரும் கிடையாது, அந்த அரக்கனுடைய அம்மா. அது ஒரு பேய். உண்மையிலே பார்க்க போனோன்னா அவங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த அழகை பார்த்த உடனே பேவுல்ஃப் மயங்கி போகிறான். அந்த பேயை கொலை பண்ணதான் வந்தோன்றதே மறந்து அப்படியே தகைச்சு போய் நிற்கிறான். ஆனால் சடனாக நினப்பு வந்து தன் கத்தி எடுத்து அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் முடியல. அந்த பேய் மறைஞ்சு போய் திரும்ப வருது. அவங்ககிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்குது. நீ கையில் வச்சிருக்க அந்த தங்க கோப்பையை எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்குறேன். நீ என்னுடைய பையனை கொலை பண்ணிட்ட, அதுக்கு மாறா நீ எனக்கு ஒரு பையனை கொடுத்தா மட்டும் போதும், என் கூட ஒன்றா இருந்தால் மட்டும் போதும்னு அந்த பேய் சொல்லுது. அதை கேட்ட உடனே அந்த ஆஃபர் பேவுல்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. உடனே அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லாம் முடிச்ச பிறகு அந்த தங்க கோழியை அவங்ககிட்டே கொடுத்துட்டு தன்னோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு திரும்ப அந்த கோவிலுக்குள்ளேருந்து வெளியே வர்றான். தன் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு நேராக கிளம்பி அந்த அரண்மனைக்கு போகிறான். அங்கே போயிட்டு நான் அந்த போய் அரக்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டேன், உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த தலையை பார்த்துக்கங்க அப்படின்னு அந்த அரக்கனுடைய தலையும் காட்டுறான். அதை பார்த்த உடனே அந்த அரசனும் அதை நம்பிடுறான். அது மட்டும் இல்லாமல் பேவுல்ஃபை திரும்ப கையை பிடிச்சி அறைக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு மறுபடியும் இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். பல வருஷங்கள் முன்னாடி நானும் ஒன்று மாதிரியே அந்த கோயிலுக்குள்ளே போனேன். அங்கே அந்த பேய் பார்த்தேன். அது என்ன பேச்சில் மயக்கி நானும் பேச்சில் மயங்கி அந்த பேய் கூட ஒன்றா இருந்துட்டேன். அதனால உண்டான குழந்தை தான் அந்த அரக்கன். அதனால எனக்கு ஒரு சாபம் ஏற்பட்டுச்சு. இப்போ அந்த சாபம் எனக்கு போயிடுச்சு, இனிமேல் இந்த ராஜ்யம் உனக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் பேவுல்ஃப்க்கு ஒரு விஷயம் புரிய வருது. உண்மையிலேயே அந்த ராஜாக்கு இருந்த சாபம் வேற எங்கேயும் போல் தனக்கு தான் மாறி வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் கூட எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கான். அதுக்கடுத்து அந்த அரசன் பேவுல்ஃபை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் முன்னாடியுமே இனிமேல் இந்த ராஜ்யத்துக்கு அரசை வந்து பேவுல்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன் தலையில் இருந்த கிரீடம் அதையும் கலட்டி பேவுல்ஃப் கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டு அந்த அரண்மனையுடைய உச்சியில் இருக்க சவுத்தில் வந்து கீழே குதிச்சு கடலில் விழுந்து இறந்து போகிறான். அதை பார்த்து அங்கேருந்து மக்கள் ஆடி போகிறாங்க. ஆனால் கூட வேறு வழி இல்லாமல் அந்த கிரீடத்தை மறுபடியும் பேவுல்ஃபுடைய தலையில் வச்சு அவனை அரசனாக்குறாங்க. அதுக்கடுத்து பேவுல்ஃப் அரசனாகிறான். காலங்கள் ஓட ஆரம்பிக்குது. பேவுல்ஃபுக்கும் வயசாகுது. இதுக்கடையிலே பார்த்தோன்னா பேவுல்ஃப் பல நாட்டுக்கு போயிட்டு சண்டை போட்டு பல நாடுகளை வென்று அதை தன் நாட்டோடு சேர்க்குறான், தன் நாட்டை பெருசாகிறான். இப்படியே காலங்கள் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம பேவுல்ஃப் ஒரு பார்ட்டி நடத்துகிறான். அந்த பார்ட்டியில் எல்லாருமே சந்தோஷமாக ஆடி பாடி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பேவுல்ஃப் தான் சேரில் உட்காந்து அத்தனை நாள் வரைக்கும் தான் என்னெல்லாம் பண்ணோம், என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒவ்வொன்றா யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதை யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒருத்தன் அவங்ககிட்ட வர்றான். பல நாட்கள் முன்னாடி பேவுல்ஃப் தவற விட்டு அந்த தங்க கோலையை திரும்ப எனக்கு இந்த தங்க கோலை வந்து கீழே கடைஞ்சி ராஜா அப்படின்னு திரும்ப பேவுல்ஃப் கிட்டே கொடுக்குறான். அதை பார்த்த உடனே பேவுல்ஃப்க்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சு போகுது. இந்த கோவிலை திரும்பவும் தன் கைக்கு வந்துருச்சுன்னா மறுபடியும் நடக்கக்கூடாது எதுவோ கெட்டது எதுவோ நடக்க போகுது அப்படின்னு அவனுக்கு புரியுது. அவன் யோசிச்சுட்டு இருக்க அதே சமயத்தில் ஒரு பெரிய டிராகன் வந்து அந்த நாட்டுக்குள்ளே போகுது. அங்கே இருக்கக்கூடிய வீடு எல்லாத்தையுமே நெருப்பால் கக்கி அது எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிக்குது. அங்கே இருக்க மக்களையும் கொலை பண்ணிட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு ப்ரீஸ்ட் முன்னாடி அந்த டிராகன் போய் நின்று உன்னுடைய ராஜாவுக்கு நான் சொல்கிறத போய் சொல்லு, அவனுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு, அவன் பண்ண கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே பரிகாரம் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த டிராகன் கிளம்பி அங்கேருந்து போயிடுது. அந்த ப்ரீஸ்டும் அதை அப்படியே போயிட்டு டைரெக்டாக ராஜா கிட்ட சொல்கிறான். அதை கேட்ட ராஜாக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. வந்து போன அந்த டிராகன் வேறு யாரும் கிடையாது, பல நாட்கள் முன்னாடி அந்த பேய் கூட உணர்ந்து கசமசாலம் பண்ண இல்லையா, அதனால் ஏற்பட்ட தன்னுடைய பிள்ளை தான் அது அப்படின்னு. ஆனால் கூட தன் மனசை மாற்றிட்டு இந்த முறை நம்ம மயங்கக்கூடாது, அந்த பேய் அதே மாதிரி டிராகன் 2 பேர்த்தையும் எப்படியாவது கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு அதாவது ஸ்டார்டிங்கில் கூட்டிகிட்டு போனா இல்லையா, அதே ஃப்ரெண்டை திரும்ப கூட்டிகிட்டு கிளம்பி நேராக அந்த கோயிலுக்கு போகிறான்.
ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்டை மறுபடியும் வெளியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி அவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ண உள்ளே போக போகிறேன். ஆனால் எனக்கு எதாவது ஆச்சுன்னா அடுத்து இந்த ராஜ்யத்தை நீ தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் ஒரு கையில் கத்தி அதே மாதிரி இன்னொரு கையில் அந்த கோவலை 2 ஏற்றுட்டு உள்ளே போகிறான். அங்கே போனால் சடனாக அந்த டிராகன் வெளியே வந்துடுது. வாயிலிருந்து நெருப்பை கக்க ஆரம்பிக்குது. ஆனால் கூட நம்ம பேவுல்ஃப் எப்படி தப்பிச்சு அந்த கோயிலுக்குள்ளேருந்து வெளியே வந்துடுறான். அப்போ அந்த டிராகனும் கோயிலுக்குள்ளேருந்து வெளியே போயிட்டு ராஜ்யத்தை நோக்கி போக ஆரம்பிக்குது. அதை பார்த்து நம்ம பேவுல்ஃப் அந்த மலை மேலேருந்து குதிச்சு டைரெக்டாக அந்த டிராகனுடைய கழுத்திலே போயிட்டு தொங்க ஆரம்பிக்கிறான். டிராகன் அதே மாதிரி பேவுல்ஃப் 2 பேத்துக்கும் காற்றுலேயே சண்டை நடக்குது. பேவுல்ஃபும் கடைசியாக அந்த டிராகன் கழுத்தில் இருக்க ஒரு கைத்தை பிடிச்சி தொங்க ஆரம்பிக்கிறான். அந்த டிராகன் அப்படியே ராஜ்யத்தை நோக்கி போக ஆரம்பிக்குது. அதை பார்த்து அங்கே இருந்த சிப்பாய்கள் எல்லாருமே டிராகனை நோக்கி அம்புட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க பேவுல்ஃபும் அங்கே தான் இருக்கான்னு பார்க்காம கவனிக்காம அவங்க அம்புடுறாங்க. கடைசியாக பார்த்தோன்னா ஒரு மலை மேலே நம்ம ஹீரோ குதிச்சு தப்பிச்சிடுறான். ஆனால் அந்த டிராகன் மட்டும் விடாமல் நேரடியாக அரசவையுடைய மாடிக்கு போகுது. அங்கே 2 பேர்த்து கட்டுறாங்க. ஒரு பொண்ணு அதே மாதிரி ஒரு சின்ன பொண்ணு. அவங்க 2 பேரும் வேறு யாரும் கிடையாது. நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்க 2 பேருமே நம்ம கிங்குடைய மனைவி அதே மாதிரி பிள்ளை. நம்ம கிங்கு 2வதாக இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் அது. அவங்க 2 பேர்த்தையுமே கொலை பண்ணால் இந்த டிராகன் போகுது. தங்கச்சி முறை அதே மாதிரி அம்மா சித்தி முறை தான். ஃபேமிலி பிரச்சனை இருந்தாலும் கூட அவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ண அங்கே போகுது. அப்போ நம்ம பேவுல்ஃப் அதெல்லாம் பார்த்துட்டு தான் பிள்ளை அதே மாதிரி மனைவி 2 பேர்த்தையும் காப்பாற்ற நேரடியாக அந்த டிராகன் கிட்ட போகிறான். அது கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணாலும் அதை கொலை பண்ண முடியல. கடைசியாக அதோடைய சென்சிட்டிவ் பார்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் அதோடைய இதயம் நம்ம ராஜாவுடைய கண்ணில் படுது. என்ன பண்ணுறான், எப்படியோ போராடி அந்த இதயத்தை தன் கையில் பிடிச்சி வெளியே இழுக்கிறான். அப்போ அந்த அரக்கனும் ஒரேடியாக செத்து போகுது. அந்த அரண்மனையுடைய உச்சிலேருந்து அதாவது மேலே மாடியிலேருந்து கீழே விழுக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் போகும்போது பேவுல்ஃபையும் கூட கூட்டிகிட்டே போயிடுது. 2 பேரும் மேலேருந்து உச்சிலேருந்து கீழே விழுகிறாங்க. கடற்கரையில் விழுந்த உடனே அந்த அரக்கன் இறந்து போகிறான். நம்ம பேவுல்ஃப் அந்த அரக்கனை பார்த்துட்ருக்கான். அந்த டிராகன் பார்த்தோன்னா ஒரு மனுஷ உருவத்துக்கு மாறுது. அப்போ நம்ம பேவுல்ஃப் அவன் மேலே கை வச்சு கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிக்கிறான். என்ன இருந்தாலும் ஒரு அரக்கன் தான், டிராகன் தான், இருந்தாலும் தான் பையன் இல்லையா, ஸோ அது மேலே கையை வச்சு அழுக ஆரம்பிக்கிறான். என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு அவனே பேசிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவனும் அப்போ தான் அங்கே வர்றான். வந்த உடனே ஹீரோ அவனை பக்கத்தில் கூட்டிகிட்டு நான் அவனுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். பக்கத்தில் கிடக்கா இல்லையா, அவன் வேறு யாரும் கிடையாது, என்னுடைய பையன்தான். எனக்கு ஒரு சாபம் இருந்துச்சு, அந்த சாபத்தால் இப்போ நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அடுத்து இந்த ராஜ்யத்துக்கு அரசன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பேவுல்ஃப் அங்கேயே இறந்து போகிறான். அதுக்கடுத்து பேவுல்ஃபுடைய பாடியை ஒரு போட்டில் வச்சு படத்தில் காட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி கடலில் வச்சு தள்ளி விட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே நெருப்பை விட்டு எரித்து அதை ஈசரங்கள்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. நம்ம ராஜா மட்டும் போட்டை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். அந்நேரம் பார்த்து அவன் காலில் ஒரு கோப்பை அடிப்படுது. அந்த கோப்பை வேறு எதுவும் கிடையாது, நம்ம ஹீரோ பேவுல்ஃப் தவற விட்டா இல்லையா ஒரு தங்க கோப்பை, அதான் அந்த கோப்பை. இப்போது அந்த கோப்பை இவன் கைக்கு போகுது. அதை ஹீரோட ஃப்ரெண்டும் தன் கையில் தொட்டு எடுத்து பார்க்குறான். சரியா அதே நேரம் பார்த்து கடலுக்குள்ளேருந்து அந்த பேயும் வெளியே எழுந்து வர ஆரம்பிக்குது. அதோடைய அழகை பார்த்த உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் வாங்கி போகிறான். எதுவும் பேசாமல் கண்ணு மிக்க மறக்காமல் அப்படியே நேராக அந்த கடலுக்குள்ளே நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான்.